உலகளாவிய அரசியல் பதற்றம், வர்த்தக போர்கள் ஆகியவற்றால் தங்கத்தின் விலை உயர்ந்து உச்சத்தை தொட்டுள்ள நிலையில் முன்னணி நிதி நிறுவனம் குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு முக்கிய எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. தங்கம் டாலர் மதிப்பில் அடுத்த 2 மாதங்களில் 12 முதல் 15% வரை குறையக்கூடும் என கூறியுள்ளது. ஆனால் இது தற்காலிக மட்டுமே என்றும் நீண்ட காலத்தில் தங்க முதலீட்டுக்கு சிறந்த தேர்வாகவே இருக்கும் எனவும் அந்நிறுவனம் வலியுறுத்துகிறது. அதேபோல கச்சா எண்ணெய் குறித்து ஜூன் மாதம் ஏற்றமான மாதமாக இருக்கும் என்றும் விலை 10 முதல் 12% வரை உயர வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஆனால் உலக சந்தையில் ஆபத்து, விலக்கல் மனநிலை அதிகரித்தால் விலை நிலவரத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடும். கிரிப்டோ கரன்சி விஷயத்தில் பிட்காயின் போன்றவை இப்போது ஆபத்தான முதலீடு போல தோன்றினாலும் நீண்ட காலத்தில் அதற்கான வாய்ப்புகள் பெரிதாகவே இருக்கும் எனவும் இளைஞர்கள் முதலீட்டில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் எச்சரிக்கிறது. DXY எனப்படும் அமெரிக்க டாலரின் வலிமையை காட்டும் குறியீடு மெதுவாக சரிவதை காட்டுகிறது. இதன் தாக்கம் உலகளாவிய பங்குச்சந்தைகள் மீதும் தெரிகிறது. குறுகிய காலத்தில் மீட்பு வரலாம், ஆனால் நடுத்தர காலத்தில் சந்தை இன்னும் பலவீனமாக இருக்கும். இது கரடி சந்தை அல்ல, ஆனால் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய காலம் இது. இந்திய பங்குச்சந்தை குறித்து பெரிய நிறுவனங்களில் முதலீடு அதிகரிக்கப்படுவதாகவும் சில துறைகளில் வாங்கும் வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. பொதுத்துறை, உள்கட்டமைப்பு, ஹோட்டல்கள், மருந்துகள், சில்லறை விற்பனை மற்றும் தொலைத்தொடர்பு போன்ற துறைகள் முக்கியமாக கருதப்படுகின்றன. மொத்தத்தில் இந்தியா ஒரு பெரிய உள்நாட்டு சந்தையை வைத்திருப்பதால் உலகளாவிய மாற்றங்களிலிருந்து நன்மை பெறும் வாய்ப்பு அதிகம். முதலீட்டாளர்கள் தங்கள் போர்ட்போலியோவில் தங்கம், பங்குகள், கிரிப்டோ என அனைத்து சொத்துகளிலும் சமநிலையை வைத்திருக்க வேண்டும். பழைய பொருளாதார உறவுகள் மாறிவிட்ட நிலையில் புதிய யுக்தியில் முதலீடு செய்வது அவசியம்.